வந்து டாப்லயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் கதை கேட்பாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்தாதூர்ல ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஸ்கிரீன்ல அவர் பிரசன்ட் பண்ணிருந்தாரு அந்த டைரக்டர், அதை கொஞ்சம் கூட மாத்தாம மிக மிக நேர்த்தியாக இன்றைய ரசிகர்களுக்கு என்ன வேணும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும் எல்லாத்துலயுமே மிக சிறப்பாக முன்னாட்டமாக சொன்னேன். இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் கரிஷ்மா. தியாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய நடிப்பை நீக்க ஸ்டாப் பண்ணாரு. இன்னைக்கு இருக்கிற பேன் இந்தியா பிலிமுக்கு இந்திய லெவலில் எப்படி ஒரு அமிதாப் பச்சனோட ஆர்டிஸ்டோ அதே மாதிரி தியாகராஜன் சார் ஸ்கின் டோன் அவருடைய அந்த குணம் அந்த இந்தியாவில் கூட ரிலேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி அவர். ஆனா அதே அவர் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய மகனை மிகப்பெரிய இடத்தில் அந்த டாப் ஸ்டார்ல வச்ச பேர்ல திருப்பி டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்ததுக்காக கவனமாக வாழ்ந்த அந்த தியாகராஜன் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு அதுக்காக உள்ள வழி. ஒரு போட்டியில ராஜேஷ் சார் கேட்கிறாங்க, அதை வந்து அவர் வழியோட சொன்னாரு. அது பிரசாந்த் சார் கேட்டாங்க சொன்னாரு. சோ தியாகராய நகரில் இருக்கும் பிரசாந்த் டவர், அந்த பிரசாந்த் டவர் மாதிரி இன்னைக்கு மீண்டும் பிரசாந்த் டவர் வந்திருக்கிறார் தியாகராயன் அவர்களால். இந்த படத்துல வந்து மிக பிரமாதமாக பிரசாந்த் சார் என்ன ஒரு கேப், அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு தன் அந்த அவ்வளவு ஸ்கிரீன்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம மனசு வந்து ஒரு ஜோடியில கண்ணுகளை தோன்றும் ஜீன்ஸ் அப்ப பார்க்கும்போது டக்குனு ஒட்டிக்கும், ஸ்கிரீன்ல ஒட்டிக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜ் நம்ம மனசு ஒட்டிக்கும். அது மாதிரி இந்த படத்துல 10 நிமிஷத்துல ஒட்ட விஷயம். அதுக்கு காரணம் அவருடைய அந்த கடின அந்த உடம்பு. இன்னொன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோங்க தமிழ் சினிமாவில், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோ. எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம், எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு உச்சத்திற்கு வரவழைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தந்தை. தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை, மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்து இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தர தியாகராஜன் சாருக்கு இந்த சான்று. அடுத்து பிரசாந்த் சார் என் கூட 2 படம் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நான் படம் பண்ண மாதிரி. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஹீரோ வந்து திருப்பி லைன் லைட்டுக்கு வந்துட்டாருன்றது ஐ அம் சோ ஹாப்பி. அதுல கூட சும்மாவே சேர்ந்தது 2 பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடியை திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்மனுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இவ்வளவு நாள் நான் வருவதை நம்பிக்கையோட தன்னை முழுமையா காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார்ந்து. எனக்கு டேரக்டர் கே சிவகுமார் சார் வருவாங்க தெரியாது, அதனால 3 வாங்கிக்கோங்க. சாரி டேரக்டர் சார், ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பிச்சு வருவாரு. இந்த படத்தோட மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சார், படமா பார்க்கும்போது கேரக்டர் பேரு பிரசாந்த் சார்ல இருந்து கடைசியான ஒரு சீன் தான் வருவார். நம்ம ஒரு பெசநகர் ரவி, அது வரைக்கும் அந்த மெனக்கடை கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸ் முழு திருப்தியோட வெளியே அனுப்பிடுறாங்க. நேர்மையான அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த. சோ அதனால இந்த படத்தை இன்னொரு முறை கொடுத்த என்னுடைய ராசியான நடிகை பிரசாந்துக்கு எப்போதுமே ராசியான நடிகை சிம்மனுக்கு இந்த டைரக்டர் சார் சமுத்திரக்கனி சார் சொல்லணும். சமுத்திரக்கனி இன்றைய தமிழ் சினிமாவில் சமுத்திரமாக மாறிவிட்டார். அவர் இல்லாமல் தெலுங்கு படமே இல்லைன்ற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சமுத்திரக்கனிக்கு தான் வந்து தெலுங்கு பெரிய டிமாண்டு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட போர்ஷன் மிக பிரமாதம். யோகி பாபு, ஊர்வசி மேடம்,
வனிதாவோட கேரக்டர் எப்படியோ ரியல் கேரக்டர் அதே மாதிரி படத்துல ஒரு கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்ட் சாய்ஸ். இப்படி ரசிகர்களுக்காக மிகவும் மெனக்கெட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற இந்த அந்தகன் தொடர்ந்து அனைவரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய உயரத்திலேயே 10வது மாடியிலேயே என்றும் டாப் ஸ்டார் இருக்க வேண்டும். அதற்கு தியாகராஜன் சார் பேக் பில்லராக காட் ஃபாதராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி அத்தனை பேரின் ஆசைகளையும் நான் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி கோவில் சார். அடுத்ததாக நடிகை செம்மலர்.